நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி சண்டை. இவ்வளோ சம்பந்தம் அப்படி சொல்லி பார்வதி விடவே இல்லை. சரியான கத்தான கத்து. சுபிக்ஷா எடுத்து போட்டு படுத்துருச்சு. அந்த விஷப்பூச்சை பத்தி சொல்லவா வேணும்? என்ன பேச்சுங்க, ஒருத்தவங்க சொல்றதையே காது கொடுத்து கேட்காத மைண்ட் செட். வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9 டே 69 ஆக மொத்தத்தில் கிளின்னு பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல சம்பவமா இருந்துச்சு. நமக்கு ஒரே ஃபன்னு, ஒரே என்டர்டெயினாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சிக்குவோம். பட் அங்கெங்கே கொஞ்சம் பிசுறு தட்டினாப்புல கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் ஓகே, இவ்வளோ நாள் கம்பேர் பண்ணும்பொழுது நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, 42 டேஸ் மட்டுமே இருந்துட்டு போன தர்பீஸை வச்சு இன்றைக்கி கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி இப்படி ஒரு மார்க்கெட்டிங் இந்த டீம் பிக் பாஸ் டீம் பண்ணி ஓகே பரவாயில்ல. ஏதோ அந்த ஃபைட்டு அங்கங்கே ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ஓரளவு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பர்சனல் வெஞ்சன்ஸ் அங்கங்கே வந்துட்டு போனதையும் நம்ம பார்த்தோம். மீறிய செயல். ஸோ நேத்தி நெக்லஸை சுபிக்ஷா பார்க்கும் பொழுதே சபரி கைப்பற்றிருந்ததுனால இன்னைக்கு அவர் சிறையில் தள்ளப்பட்டுட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு சரி பர்சனல் திங்ஸில் எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாடர்ன் சினிமாவில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெட்ரோ டீமில் உள்ள அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து ட்ராலாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணும்போது அரோராவோடது வந்து பார்வதி செக் பண்ணும்பொழுது என்னன்னா, அதில் பர்சனலாக பிக் பாஸ் ஒரு திங்ஸ் அவங்க காமன் திங்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணணுன்றது காமன் ரூல். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவங்க பெரிய மேலோலகத்துலேருந்து வந்த தேவதை மயிறு. நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு திங்ஸை திருடி ஐடி கார்டை போய்ங்க திருடி உள்ளே வச்சிருக்குது. ப்ளஸ் 2 பேனா, இதெல்லாம் பிக் பாஸோட திங்ஸை திருடி உள்ளே வச்சிருக்குது. ரூல்ஸையே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்ல இந்த மொகர கட்டைக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே வினோத் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பாரு, தோண வந்துகிட்டே இருக்குது திங்ஸ் அப்படின்னு. நீ ஒழுங்கா இருந்துக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கணும். உனக்கு என்ன மயிருக்கு கோவம் வருதுன்னு தெரியல அரோராவுக்கு. பழகிடுச்சுங்க, இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை. எனக்கு ரொம்ப அப்ப இது என்ன என்ன வேணாலும். அப்போ எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. நீ கரெக்டா இருக்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா உன்னை எதிர்த்து நின்று ஒருத்தவன் கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க? இவ்வளோ ஒஸ்டான பிஹேவியர்ஸா இருக்கு. ஒன்று அடுத்தவனோட ஆளை வந்து அபகரிக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு பையனை வச்சு கண்டென்ட் பண்ணி தேவைப்படும் போது அவனை வச்சுக்கணும், ரொமான்ஸ் பண்ணிக்கணும், கிஸ் பண்ணிக்கணும், தடவிக்கணும், எல்லாம் பண்ணணும். தேவையில்லை அப்படிங்கும்பொழுது அவனுக்கு அகேன்ஸ்டா மாறி விமன் கார்டை தூக்கி அவனை வெளில அனுப்பிடணும். என்ன ஒரு ஒஸ்டான மைண்ட் செட்டு. ஆளுக்கும் சைஸுக்கு எங்க சம்மந்தம் இருக்கா? அப்போ இந்த மாதிரி சொல்லவும் வந்து எப்படி நீங்க திங்ஸ் எல்லாம் வந்து இப்படி பண்ணலாம், தொடவே ஷுட் நாட் டச் மை திங்ஸ்ன்னு சொல்லி கத்த போக, உன் திங்ஸை டச் பண்ணாதன்னு சொல்லு, உனக்கு உன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸுக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன். பட் நீ வந்து என்ன போ அப்படின்னு சொல்றதுக்குலாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அந்த இடத்துலயே நான் வந்து பட்டா போட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு பார்வதி. உனக்கு என்ன பிரச்சனை? நான் அதை சொல்லுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வந்து என்ன பிரச்சனை ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரிடா அவள் எடுத்து வச்சுட்டா, அவர் கேட்கவும் நான் அப்படி சொன்னேன், அதுக்காக இவ பர்சனலாக எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது, என்ன வெளில போன்னு சொல்கிறதுக்கு இவ யார் அப்படின்னு சொல்லி பார்வதி அங்கேயே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாய் மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அரோராவை இவ்வளோ சூப்பராக நீங்கள் அவள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவள் பயங்கரமான பொண்ணுன்ற அளவுக்கு 1 hourல நீங்கள் இமேஜை க்ரியேட் பண்ணி அவளோட இமேஜ் எதுவும் ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு காட்டுறீங்களே. உங்களுக்கு அவள் என்ன பண்ணா? என்ன சீன் காட்டிட்டு இருக்கா? உங்களுக்கும் அவளுக்கு என்ன? ஐம் ஆஸ்கிங் டைரக்ட்லி டு பிக் பாஸ் டீம். அவ்வளோ ஒஸ்டான பிஹேவியர். ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் கூட விளையாடுற
ஒரு கேவலமான மானங்கட்ட கேரக்டர். என்னங்க கேரக்டர் அது? இது பொண்ணா இல்லை பேயா பிசாசா? அது இருக்குன்னா உடனே உங்களோடது காவிய காதல். காவிய காதல்னு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி காதலும் இல்லை. உங்ககிட்ட கேட்டாங்களா? காவிய காதல் இதுவே ஒரு கன்றாவியான காதல். உடனே இங்க இருந்து போயிட்டு வெளியில போயிட்டு மண்டையில அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. உடனே யாரு நான் ஏன் டார்ச்சரா இருக்கலாம்? இப்படிதானே அவளுக்கு இருந்திருக்கும். நீ பிஃபோர் ஒருத்தவன் மேல ஃபீல் இருக்குன்னு சொல்ற ஒருத்தவனை அபகரிச்சு உன் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு போர்வையை போத்தி நீ வச்சுக்கிட்டு, எனக்கு என்ன இதுல ஒரு பெரிய டவுட்னா, எந்த ஊர்லங்க ஃப்ரெண்டு லவ் பண்றானா அந்த ஃப்ரெண்டை லவ் பண்ற பொண்ணை கூட இருக்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க பொண்ணு இரிட்டேட் பண்ணுவா? எந்த ஃபீலிங்கும் இல்ல அவனை பார்த்து. அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணுவாளா? இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா? அவங்களோட பொசசிவ்னஸ் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? என்ன மாதிரி எனக்கு கேவலமான மைண்ட் செட். இன்னைக்கு உனக்கு வர ஃபீல் தானே இன்னைக்கு பார்வதிக்கு இருந்திருக்கும். அவ எவ்வளவு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணா. உனக்கு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பிசர் தட்டினோடனே என்ன சீனை போடுற நீ? இப்ப வெளியில வருது அரோரா அண்ணா யாருன்னு. என்ன அழுதல்ல இன்னைக்கு? என்ன ஒரு ஆபாசமான பேச்சு. அவ்வளோ பீப் சவுண்ட் நைட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தை அந்த பிள்ளை பேசுது. அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இமேஜ் கிரியேட் பண்ணி காட்டுறானுங்க பிக் பாஸ் டீம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன இது பண்ணுது இல்ல அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வந்து உட்காந்து நமக்கு தான் அப்படியே கட்டிப்பிடி வைத்தியதுக்கு. இப்போ மன்மதன் ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் உதயமா இருக்காருல்ல எஃப்சி, அவ இல்லைன்னா என்ன அவனுக்கு தேவை யாராவது ஒரு பொண்ணு தடவணும், கட்டி பிடிக்கணும், கூடையே இருக்கணும், டாமி குட்டி மாதிரி வச்சுக்கணும். அப்படி வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் வந்து கேட்டுட்டாரு வினோத், ஏமா உனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ தான் சொன்னியாமே அப்படின்னா, ஒச்சோ நான் எப்ப ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? ஃபீலிங்ஸே இல்ல, லைக் அ ஃபேமிலின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காவிய காதல், அது கன்றாவி காதல் அப்படின்னு சொல்றா அரோரா. அப்போ உன் கூட இருந்தப்ப அது இனிச்சிச்சு, அவ கூட போய் அவ பேசும்போது இவளுக்கு கசக்குதாம்மா. என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஃப்ரெண்டா இருந்தா என்னங்க, அவனோட லைஃப் நல்லா இருக்கணும், எங்க போயிருந்தாலும் நல்லா இருன்னு சொல்லி விட்டுறணும். அவன் திரும்ப அடிப்படுறானா, நான் இருக்கேன்டா உனக்கு நீ எப்போ வந்தாலும் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. வினோத்து கேட்டோடனே அடிச்சுட்டு அலறத பார்க்கணுமே. நான் லைக் ஃபேமிலியாக தான் பார்த்தேன், ஃபேமிலி மெம்பர். அவனுக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, அதுக்காக இல்லைன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா நீ? இன்னொன்று இது லைவ்ல சொல்லுதுங்க, 24/7 சொல்லுது, அவனுக்கு வந்து அவன் இந்த கெட்டப்ல இருக்கிறத நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா அவன் கூட பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ரெமோ கேரக்டர் அவ்வளோ கேவலமா இருந்துச்சாமா. என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட் பாருங்க இவளுக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பாரு வந்து விக்ரம்கிட்ட சொல்றாங்க, நான் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணணும், அங்க ஒரு பக்கெட் இருக்கு, யாருதுன்னு கேட்டு சொல்லுன்னு சொன்னோடனே ரம்யா வந்து விக்ரம்கிட்ட போங்க அது என்னன்னு பாருங்கன்னா, அதை எடுத்துட்டு ஏன்டா இது டிவி ஷோவா இல்ல உங்க வீடா இல்ல இது ஹாஸ்டலா இல்ல பிஜியா, இது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் ரூம்ல உள்ள பக்கெட்டை வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கிறான். அறிவு கட்ட மண்டையில மசாலாவே இல்லாத விக்கல்ஸ் விக்ரம் விக்ரம் கொண்டு வந்து இங்க வைக்கிறான். யாராவது எங்க யாரோடதுன்னு கேட்காம என்ன முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிறேன். வைப்பாங்களாங்க. அந்த பக்கெட் அங்க இருந்துச்சுன்னா அது யாருதுன்னு கேட்கணும். இல்ல அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இதை கூட செய்யாம பக்கெட் நடு வீட்டுல எந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் இருக்கணுமோ அதை அங்கங்கதான் இருக்கணும். இவனுங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாம் யாருதுன்னே கேட்காம கொண்டு வந்து இங்க வைப்பாங்களாங்க. என்ன மாதிரி ஒரு மானங்கட்ட மைண்ட் பாருங்க. ஒரு கேவலமான மைண்ட் செட் தான் விக்கல்ஸ் விக்ரமுக்கு. அறிவு சுய அறிவும் இருக்காது, புத்தியும் இருக்காது, சொந்தமா யோசிக்கணுன்றதும் கிடையாது. மற்றவங்க மேல உள்ள வெஞ்சன்ஸ் மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் 2 விஷயம் ஃபாலோ பண்ணான். வந்த புதுசுல எல்லாரையும் கவர் பண்ணிக்கிறது, சரிங்களா? தான் வந்து பயங்கரமான அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம்னு சொல்லி கவர் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்றான்னா, அந்த அன்பு உள்ளவங்கெல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு இவன் தான் நேர்மையானவன், நீதி தவறாதவன் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் அகேன்ஸ்டா யார் யார்கிட்ட மோதுனா நமக்கு வந்து ஃபேம் கிடைக்கும்ன்றத அதை பார்த்து அடிக்கிறான் இவன். அதுக்கெல்லாம் அங்கே ஒத்து ஊதிட்டு உட்காந்துருக்குதுங்க. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. கனி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கு இங்க உட்காந்து. வியானா, ரம்யா பிளஸ் அவங்க சாண்ட்ரா 3 பேர் பேசுறது வந்து ஒட்டு கேக்குது. கேட்டா கேரக்டர்ல இருக்கிறதாமா. இது ஸ்டார்ட் எப்படிங்க கேரக்டருக்காக ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒட்டு கேட்பாங்க? காலங்காலமா இந்த வீட்டுல கனி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு.
மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையலாம். ஒட்டு கேட்கறது கூட உள்ளவங்களுக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு தட்டி கொடுக்குறது இந்த 2 வேலை மட்டும்தான் அது பார்த்துட்டு இருக்கு. இது கேட்டதுக்கு எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதே தெரிஞ்சிச்சா. ரொம்ப பெருமையில எருமை தான் போகணும் கனியோட இதுக்கெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் சினிமாவில் யார் ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து எஃப்சே தான் அவன் வந்து அந்த கேரக்டர். ஏன்னா அவன் வந்து ஒரு மன்மதனா இங்கே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா. இப்போ பல்லெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கேரக்டர் கொடுக்கவும் அதை அவனால் ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சுத்தமாக அந்த கேரக்டர்லையும் இல்லை. அவன் என்ன தான் பண்ணான், எங்கே தான் 3 நாள் நல்லா படுத்து தூங்கினானா, வேற ஒன்றுமே அவன் பிடுங்கவே இல்லை. இதில் அப்போ கூட சபரி வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா பண்ணாங்க ஒஸ்டா பண்ணாங்கன்னு சொன்னால் இவர் விஆர் ஆமா யார் வினோத். என்னத்த சொல்கிறது, எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்வதி வந்து நல்லாவே பண்ணல. அவங்க வந்து கம்ருதீன் கூட லவ்ன்றது தான் ஓட்டிட்டு இருந்தான்னு பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வந்து டாஸ்கில் திணிக்கிறான். அவங்க வந்துட்டு கம்ருதீனோட எப்படி லவ் ஆங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நீ உனக்கு டாஸ்க்ஸ் பண்ணுறதுக்கு கேரக்டர் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா எதுக்காக சம்மந்தமாக இல்லாமல் ஒருத்தவங்களோட பர்சனலை பண்ணுற. பார்வதி விடலையே, நீ இங்கே தானே வச்சு சொன்ன, ஓகே நான் இங்கேயே சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும்னு. எப்படி என்னோட பர்சனல் எடுத்து பேசினேன், உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒஸ்ட்லயும் பயங்கரமான ஒஸ்ட்டுங்க எஃப்ஜே. இது வீச்சாளனை பார்த்து சொல்லி விடுதியா டேய் எலும்பு பயல. அந்த சீனை முடிச்சுட்டு அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு வந்தா இங்கிலீஷ்காரன்ல வடிவேல மேப் போட்டு காட்டுற மாதிரி இவர் என்ன பண்ணாரு. 8 பேர் நாங்க நம்ம 2-3 பேர் இந்த கார்னர்ல உட்காரலையா. மண்டபத்துடைய வரை படம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. இப்படிலாம் கவர் பண்ணணும், இங்க நில்லுங்க, நம்ம எப்படியாவது அட்டாக் பண்ணி அந்த நெக்லஸ் தூக்கிடலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து வினோத் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. பட் இப்படி மணிக்கிறமா இவங்க 2 பேரும் உள்ள வராங்கம்மா, உள்ள வந்து அது எப்படி அங்கே அது அவர் சொன்ன பிளான் வந்து அங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது தான் பெரிய ஒரு விஷயமே. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு சீரியஸாக. அதுக்கப்புறம் பாரு என்ன கேட்டா அப்படின்னா, எஸ் ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எப்போ பார்த்தாலும் குடு வந்து ரொம்ப சீரியஸாகவே இருக்க, குடுக்குடுன்னு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, நான் கேரக்டரில் தான் இருந்தேன், நான் எப்படி கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், வெளில உள்ள ஆடியன்ஸுக்கு தான் தட்ஸ் எனஃப், எனக்கு அது போதும், நான் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. ஏன்டா நானும் உங்ககிட்ட பர்சனலாக எதுவுமே பேசலை, நீ உன்னோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, அதுக்காக உன்னை வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தவங்களா போய் அட்டாக் பண்ணுறியா, அந்த மாதிரி என்ன பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லட்டுமாங்க. பைத்தியக்கார மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். இவெல்லாம் என்னத்தங்க சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாது. அவளை ஒரு ஒஸ்டான ஆளு தான். அவனுக்கு தெரியுமாமா அவன் நடிச்சது, பல்லு கொடுத்தோன்னே எங்க பொண்ணுங்களாம் நம்மளை பார்க்காம போயிடுமோ, சைட் அடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமா வந்து ட்ரிகர் ஆயிட்டாப்ல அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினோத்தோட டாஸ்க் இங்கதான் வந்து என்னன்னா, எல்லாரும் லிவிங் ஏரியாவில் டாஸ்க் வாசிக்கிறதுக்காக பிக் பாஸ் வரும்போது விக்ரம் வாசிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு பெட்ஷீட் தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடும்பொழுது அங்கே போய் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து கம்ருதீன் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு ஒரு இடத்த தாண்டி ஓடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதை சுபிக்ஷா எடுத்து போட்டு படுத்துருச்சு. அந்த விஷப்பூச்சை பற்றி சொல்லவா வேணும். அப்படி எப்படிதான் கண்ணு தெரியுமோ, எப்படிதான் ஆக்டிவா இருக்குமோ, அது என்ன மாதிரினே தெரியலங்க. எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ பிரஜனுக்கும் இவருக்கு வினோத்துக்கும் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி சண்டை. இவ்வளோ கேவலமா நாங்கள் வந்து ரொம்ப நீதி நேர்மையாக விளையாண்டோம், நேர்மை வந்து தர்மம் வந்து என்னைக்குமே வெல்லும்னு சொல்லி கனி வேற ஒரு டைலாக்கு. அப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கத்தி சண்டை போட்டு அப்புறம் இங்கே வந்து சரி ஓகே உட்காருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப டாஸ்க் அதாவது வாசிக்க ஆரம்பிக்கும் போது விக்ரம் ஆரம்பிக்கும் போது திரும்ப ஏன் நம்ம ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடுறாங்க. திரும்ப ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி போய் கம்ருதீன் தொட போகும்போது என்னாச்சுன்னா அது வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்து அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ எடுத்து வச்சவங்க நான் இனிலாம் வைக்க மாட்டேன், நான் காமன் பிளேஸில் வைக்க மாட்டேன், நாங்கள் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இதுங்க ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக அது தப்பு. எது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், அதை எடுத்துகிட்டு வந்து நான் தான் வச்சுக்குவோம் அப்படின்றது எந்த வகையில் நியாயம்னு தெரில.
இதை யாருமே கேட்கல. உடனே எஃப்சி வந்து ஏய் நீ என்னடா பண்ண, ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிற, 3 நாள் டாஸ்க்ல நீ என்னடா பண்ண, நீ ஏன்டா வந்து பேசுற அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கேட்கும்போது, நீ என்னடா 3 நாளா பண்ணி கிழிச்ச, இப்போ நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசும்பொழுது, நீ எதா இருந்தாலும் அவளுக்கு இதுன்னு நான் மட்டும் ஓடி வரேன், மற்றபடி டாஸ்க்ல ஒண்ணுமே புடுங்கணுன்னே பார்வதியே நீ ஏன்டா என்னை பத்தி பேசுற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன்னை பத்தி ஏதாவது பேசுனேன்னா என்னையும் கம்ருதீனையும் பர்சனலா நீ எடுத்து வச்சு அட்டாக் பண்ண காரணம் என்ன, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி சொல்லி பார்வதி விடவே இல்லை. சரியான கத்தான கத்து. அதாவது என்ன கேட்டா இவங்கெல்லாம் அடைச்சி வச்சு அங்க எடுத்தது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு டெக்னிக்காங்க, ஒரு கேவலமான விஷயம் இல்லையா. ஸோ ஒருத்தவன் இருக்கும் பொழுது நீ வந்து அவனை ஒருத்தவன் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி அதை நீ எடுத்துடணும். அதில் தான் உன்னோட சக்ஸஸ் இருக்குது. ஒருத்தவனை ரூமில் போட்டு அடைச்சிட்டு நீ எதுக்கு போன, டாஸ்க்குக்காக போன இல்லையா, சம்மந்தம் இல்லாமல் நீ போய் அங்கே உட்காந்து கதை அடிச்சு இல்லை டீமில் ஏதாவது காசி பேசிகிட்டு இருந்தா அப்போ நீ க்ளோஸ் பண்ணுறது கரெக்டு. நீ டாஸ்க்குக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த டைமை யூஸ் பண்ணி உன் மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி உண்மையிலேயே இதில் பிரஜன்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த டீம் எல்லாமே மண்ணாங்கட்டி தான். எதுவுமே எடுத்திருக்காது. சம்பந்தமே இல்லாத டீம், என்ன விளையாடுறோன்றதும் தெரியாத டீம், இதுங்கெல்லாம் மண்ணாங்கட்டி டீம். பிரஜன் மட்டும்தான் இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வந்து கரெக்டாக எடுத்தவர் ஹவுஸ்க்குள்ள இல்லாமல் வெளியில ஹவுஸ்க்கு வெளியில தூக்கி போகிறது என்ன மாதிரியானது தெரியல. அது ஆக்சுவலாக அதுவே முதல்ல தப்பு தான், பிரேக் பண்ணுறதா ரூலை. அப்போ இவங்க இருக்கும் பொழுதே பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ட்ரிக்ஸ். நீ ஒன்று பண்ணுனா அதை இவங்க ஒன்று பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பயமாயிடுச்சு. லிமிட்டுக்கு மேலே போகும்போது 2வது டைம் வந்து சுபிக்ஷா என்னவோ மேலேயே விழுந்த மாதிரி கத்துன்னு கத்தி, இல்லைன்னா கண்டிப்பாக கம்ருதீன் வந்து எடுத்திருப்பாப்ல. அதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ வந்து காலையில் இதை கூட எடுக்க தெரியல, ஹூன்னு கேவலமாக எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்க தெரிஞ்சிச்சுல, ஏதோ நாங்கள் எங்களோட அட்டெம்ப்ட் ஒன்று கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கம்ருதீன் வந்து உண்மையிலே கம்ருதீன் இந்த டைம் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக, அவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகாமல் வேர்ட்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் கம்ருதீன் வந்து டாப் 5க்கு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்க நல்ல பிளேயர் தான் அவர் ஆக்சுவலா. இதுல கம்ருதீன் காலில் தான் ஆணி குத்திடுச்சு, அவனே பொத்திட்டு இருக்கான். சுபிக்ஷா வந்து அறிவு இருக்கான்னு வினோத், ஏன்னா வினோத் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தனா அறிவு இருக்கான்னு பெரிய இது மாதிரி கத்துது விஷப்பாட்டில். அதுக்கு என்ன பிரச்சனை, இப்படி தானங்க அவங்களுக்கும் இருக்கும். ஏங்க உனக்கு ஒரு கேம் வேணும், உனக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னா அப்படி தானே அவனுக்கும் இருக்கும். நீ ஒரு வகையில் ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற, அவன் ஒரு வகையில் பிளான் போடுறான், இதில் என்ன தப்பு இருக்குது. உன்னோட டேர்ம் வேறு மாதிரி இருக்குது, அவனோட டேர்ம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு நீ வந்து அது ஃபிசிக்கலாக என்ன மேலே விழுந்தான், அது பண்ணா இது பண்ணா, இதில் சம்மந்தமே இல்லாமல் திவ்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க. ஏன் சம்மந்தம் யாரு இப்போ திவ்யா வந்து ஒரு 3 பேரை வச்சிருங்க, கம்ருதீன் வினோத் சரியா, இவனுங்க இது பார்வதி, இவனுங்க 3 பேருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ இவ வந்துருவா, யாரு திவ்யா வந்துருவாங்க. மேடம் வந்து மரியாதையை பேசு, அது பேசு, இது பேசு, அப்படி பேசுங்க, பாரு எதுக்கு நீ மேலே விழுந்த, இங்கே பாரு என் கையெல்லாம் வீங்கிருக்கு, அந்த சீனை பாருங்க. அது அதில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அவங்க ஒவ்வொரு அட்டெம்ப்ட் கொடுக்கும்போதும் இது தனியாக தான் விலைக்கு தான் இருந்தது. இதில் எங்கேருந்து போய் இது இடிச்சுக்கிச்சு, எங்கேருந்து அது கை உப்புச்சுன்றது யாருக்குமே தெரியல. அது சம்மந்தமே இல்லாமல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பிரஜன் வந்து ஏய் சொல்லியிருப்பார் போல. உடனே வினோத் வந்து என்ன ஏ அப்படின்னா, ஏய் போடான்னு நீ சொன்னா நானும் போடான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர. உடனே சாண்ட்ரா வந்து பர்சனலாக நீ பேசாத, கேம்னா கேம் தான், பிரஜன் தயவு செய்து நீ ஸ்டாப் பண்ணு, பர்சனலாக எடுக்க இல்லை, இது பர்சனலாக போயிட்டு இருக்கு, பர்சனலாக போகலை, அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணல, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப பிக் பாஸ் 2nd டைம் வந்து கூப்பிட்டு என்ன விக்கல்ஸ் விக்ரம் வருவாங்களா என்ன, நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அது நமக்கே தெரியும். பிக் பாஸை மதிச்சா வா, இல்லைன்னா நீ போய் சாகு. இவன் யாரு சாக சொல்றதுக்கு, போய் இவன் சாக வேண்டியதானே, பாசுன்னு போய் சாக வேண்டியதானே. என்ன வேர்டை யாருக்கு யூஸ் பண்ணும், ஒரு டிசிப்ளினே கிடையாது, என்ன பேசணும்னு தெரியாது. இந்த வீட்டில் பொறுத்தவரையிலும் எப்படி தெரியுமாங்க, ஐயோ அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே யார் விழுந்துட்டாங்க, யாரால விழுந்துட்டாங்கன்னு கேட்பாங்க. சரியா, கனியா இருந்தால் ஐயோ கனியா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், பாவம் ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும், தெரியாமல் போட்டிருப்பாங்க, சோப்பாக இருந்தாலும் இல்லை வலிக்கு விழுற ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி.
இதுவே பார்வதி இருந்தால் அவளா ஐயோ அவள் கொடுமையானவ, அவள் நெகட்டிவ் எனர்ஜி. எஃப்ஜேவுக்கு வந்து எங்கே என்ன நடந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. பார்வதி 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 தான் நெகட்டிவ் எனர்ஜி. டே யாரா நீங்களாம் தனியாக அடைச்சு போட்டா அப்படித்தாண்டா எல்லாரோட மைண்டுமே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜின்றது பார்வதி மூலமாக வரதில்ல, உனக்கு நீனே மேக் பண்ணிக்கிறது. நீ ஒன்று பண்ணா அது சரிங்கிற, அதுவே அவள் பண்ணா தப்புங்கிற. அப்போ யார்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது? இந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சென்ஸு கூட கிடையாது. அப்புறம் போய் எல்லாம் ப்ளே பண்ணுச்சுங்க. ப்ளே பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் இது ரெட்ரோ டீம் தான் அதுலேயும் ஜெயிச்சிச்சு. மாடர்ன் டீமுக்கு ஒரு யூனிட்டி கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனி வந்து பார்வதி வரக்கூடாது, இவங்க வந்து வேற டீம், பார்வதி வேற டீம், அவங்க டீம்ல அவங்கள செலக்ட் பண்றாங்க. இந்த கனிக்கு என்னதாங்க பிரச்சனை? பார்வதி எங்கேயும் வரக்கூடாது, எதுவும் ஸ்கோர் பண்ணக்கூடாது, அவ பேசக்கூடாது, நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்காந்தா தப்பு, வாயை திறந்தா தப்பு, பாத்ரூம் போனா தப்பு. என்னதான் இதுங்களுக்கெல்லாம் தெரியல. மைண்ட் செட்டு கேவலமான மைண்ட் செட் தான். ஒருத்தவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டுமே லைட்டை வாங்கிக்கணுன்றது என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட்டுன்னு தெரில. அப்போ வெளில எல்லாம் கூட்டமாக நின்று பேசும்பொழுது அந்த இடத்துல எதர்ச்சியாக தான் போகிறாரு வினோத். பிரச்சனை வந்து நீங்கள் எதுக்குங்க வந்தீங்களே, இது என்ன உன் வீடு கிடையாது, பிக் பாஸ் வீடு, நான் எங்கே வேணாலும் ஒரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு திவ்யா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் காலையில் சண்டை நடக்கும்போது இப்போ கம்ருதீன் நேற்றுக்கு நடந்தப்ப கம்ருதீனை பிடிச்சி பார்வதி இழுக்கும்போது நீயா இழுத்துட்டு போகிறேன்னு கேட்ட திவ்யா. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப இது எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போச்சு? எல்லாம் ஏங்கிற மரியாதையை பேசு, அது பேசு, இது பேசு, எனக்கு டிசிப்ளின் இருக்கு, ஒழுக்கம் தெரியும், டெக்கோரம் தெரியும், இந்த மொஹரக்கட்டைக்கு எல்லாமே தெரியும்ன்றது நமக்கு தெரியாதா? கம்ருதீன் சொன்னால IAS IPS மோட ஆஃப் பண்ணி வை. அதே மாதிரி தான் இது வெளில உள்ள பர்சனல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுறது. எங்க அது பொண்ணாங்க, அது என்ன கத்துங்க, என்ன பேச்சுங்க, ஒருத்தவங்க சொல்றதையே காது கொடுத்து கேட்காத மைண்ட் செட். என்னங்க மைண்ட் செட் அது? வாய் திறந்து ரைஸ் பண்ணா மட்டும் போயிடும் தான் சரியாயிடுமா என்ன? அது சரி தப்புன்னு யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன? கேவலமா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஸோ இந்த டாஸ்க் வந்து இதோட முடியுது. ரெட்ரோ டீமு ப்ளஸ் மாடர்ன் சினிமா இதில் ரெட்ரோ டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது. அவங்க வந்து தலைப்போட்டில் போட்டிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி கிடையாது, இவங்க டைரெக்டாகவே நாமினேஷனுக்கு போகிறாங்கன்றத அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ப்ளீஸ் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.